படத்துக்கு அந்த புக்கிங்ஸ்லாம் வந்து சரியா இல்ல. படம் நிறைய தேட்டர்ல வந்து காலியா தான் போகுதுன்னு சொல்றாங்க. சரி, ஏன்னா படம் சரியா இல்லன்றதுனால அது என்னவோ தெரியலங்க. இப்போ மக்கள் வந்து கரெக்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. ஓகே. பல தோல்வி படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கிங் சரியாக இருக்காது. நீங்கள் பல படங்களுக்கு அது நிகழ்ந்திருக்கும். அது எப்படி மக்களுக்கு இது வந்து முன்னாடியே தெரியுதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். இப்போ தக்லை படத்துக்கு கூட ரிலீஸுக்கு முன்னாடி வந்து புக் மை ஷோவில் பெருசாக புக்கிங் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அந்த படம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மக்கள் ஏன் இந்த படத்தை வந்து முன்னாடியே யூகிச்சாங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சில மாதிரி நிறைய படங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். கிட்டத்தட்ட அந்த நிலைமை இந்த படத்துக்கும் இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த விஜய் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே வந்து கம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு மண்டைக்குள்ள திணிச்சிட்டாங்க அது. ஸோ அப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவருடைய படம் ஒன்று வருது. அது வந்து ஏஆர் முருகதாஸுங்கிறவர் ஒன்று சாதாரண இயக்குனர்லாம் கிடையாது, மொக்கப்படுற இயக்குனர் கிடையாது. அவர் வந்து ஒரு ஆக்ஷன் படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்குனர். அவரும் இவரும் சேரும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக அதன் மீது ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிட்டே இருக்குதுல்ல. அது எப்படி குறைஞ்சதுன்னு தான் நமக்கு புரியல. தமிழ்நாட்டிலே ஒரு 12 கோடி கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது உண்மையா சார்? ஆமாம், நம்ம முதல் நாள் வந்து ஒரு 13 கோடி கிட்ட கலெக்ட் ஆகிருக்கு. மறுநாள் வந்து ட்ராப் ஆகிருக்கு. இன்னைக்கு எவ்வளோங்கிறது நாளைக்கு தான் தெரியும். பட் இப்படி வந்து ட்ராப் ஆகிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா முதல் நாள் ஒரு வசூல் இருக்கும், ரெண்டாவது நாள் அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எப்பவுமே அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ அது கூட ரிலீஸ் ஆன படம் இருக்குல்ல சார், காந்தி கண்ணாடி, அந்த படம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த படம் எப்படி சார் இருந்தது? எனக்கு நிஜமாக ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த படம் பார்த்துட்டு. ஏன்னா இப்போ பாலா மாதிரி ஒருவர் ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி நகர்வது தான் நமக்கெல்லாம் பிடிக்கும். ஏன்னா பேசிக்கலாகவே சில நல்லவர்கள் இங்கே இருக்காங்க, அவங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு நம்ம எப்பவுமே ஒரு பிரார்த்தனை கூட பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாலாலாம் எப்படியாவது வந்துட்டாருன்னா அவர் வந்து தன்னுடைய சம்பளத்தில் 90% மக்களுக்கு கொடுப்பாரு. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அவர் வந்து இந்த கதையை சரியா சூஸ் பண்ணலையோன்னு நான் நினைச்சேன். ஏன்னா அது பாலாவுக்கான கதை கிடையாது. பாலாஜி சக்திவேல் தான் அந்த படத்துல ஹீரோ. பாலா வந்து அப்படியே சப்போர்ட்டிங் கேரக்டரா வராரு. அப்படியே அறிமுகமாகணும். இவ்வளோ நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்கு இங்க. அது மாதிரி ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அவரை சுற்றியே அந்த படம் இருக்க மாதிரி வந்திருந்ததுன்னா, ஏற்கனவே அவருக்கு இங்க ஒரு நல்ல பேர் இருக்கு. இப்போ புதுசா யாருக்குமே தெரியாத ஒருத்தர் வர்றாரு, இந்த மாதிரி ஒருத்தரோட சப்போர்ட்டிங் கேரக்டரா வர்றாருன்னா ஒன்றும் தப்பு இல்லை. பாலாவை எல்லாருக்குமே தெரியும், கிராமம் வரைக்கும் இன்னைக்கு அவர் தெரிஞ்சுட்டாரு. அவருக்கு அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குங்க. அவர் படம் வந்து ஓடணும்னு பல இடங்கள்ல கோயிலில் போய் பிரார்த்தனை எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். இல்ல, ஆடியோ லான்ச் பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணாங்க. ஆமா, இண்டஸ்ட்ரியே வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து அவங்க தார்மீக ரீதியா சப்போர்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் இண்டிவிஜுவல் ஹீரோவே வந்திருக்கலாமே, என்னத்துக்கு போய் இன்னொருத்தரோட டிராவல் ஆகணும். பட் அதுதான் இந்த கதை அமைப்பு எல்லாமே வந்து நம்ம வேற ஒன்று நினைச்சிட்டு போனோம். அது வேற ஒரு மாதிரியா இருந்துச்சு.